அனைவருக்கும் வணக்கம். ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சானிடேஷன் வீடியோவிற்கு வரவேற்கிறோம். ஸ்டெரிலைசேஷன் என்பது அனைத்து நோய்க்கிருமி மற்றும் நோய்க்கிருமி அல்லாத பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் வைரசுகளை அழிப்பதன் மூலம் ஒரு பொருளை கிருமியற்றதாக மாற்றும் செயல்முறையாகும். மேலும் சுகாதாரம் என்பது பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, தொற்று நோய்கள் பரவாமல் தடுப்பதற்குமான நடவடிக்கைகளின் பயன்பாடு ஆகும். காஸ்மெட்டாலஜி, அதாவது அழகு சாதன சேவைகளில் பயன்படுத்தப்படும் ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சுகாதார நடைமுறைகளை பற்றி இப்போது புரிந்து கொள்வோம். ஒரு அழகியல் நிபுணர் கருவிகள் மற்றும் உபகரணங்களை சுத்தம் செய்ய பல்வேறு சானிடைசர்களை பயன்படுத்த வேண்டும். பல வகையான சானிடைசர் உள்ளன. கருவிகள் மற்றும் உபகரணங்களிலிருந்து முடியை அகற்றவும். கிரீஸ் மற்றும் எண்ணெயை அகற்ற சோப்பு மற்றும் தண்ணீரில் கருவிகளை கழுவவும். தேவையான நேரத்திற்கு வெட் சானிடைசரில் வைக்கவும். இதற்கு பிறகு அவற்றை சானிடைசரில் இருந்து அகற்றி சுத்தமான தண்ணீரில் கழுவி இறுதியாக சுத்தமான டவலுடன் உலர வைக்கவும். ட்ரை சானிடைசர். ட்ரை கேபினட் சானிடைசர் என்பது காற்று புகாத கேபினட் ஆகும். இதில் செயலில் உள்ள புகைப்பொருள் உள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட உபகரணங்களை தனித்தனியாக மூடப்பட்ட செலோபோன் உறைகளில் கேபினட் சானிடைசரில் பயன்படுத்த தயாராகும் வரை சேமிக்கவும். அல்ட்ரா வயலட் ரே சானிடைசர். முறையான சுகாதாரத்தை உறுதி செய்வதற்கு அனைத்து முடிகளும் கருவிகள் மற்றும் உபகரணங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும். பின்னர் அழுக்கு, கிரீஸ் மற்றும் எண்ணெயை அகற்ற சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவ வேண்டும். அதன் பிறகு அவற்றை அல்ட்ரா வயலட் ரே சானிடைசரில் பயன்படுத்த தயாராகும் வரை தேவையான நேரத்திற்கு வைக்க வேண்டும். கருவிகள் மற்றும் உபகரணங்களை சுத்தப்படுத்த பயன்படுத்தப்படும் இரசாயன முகவர்கள். ஃபார்மலின். கருவிகளை சுத்தப்படுத்த 25% சொல்யூஷனுடன் பயன்படுத்த தேவைப்படுகிறது. கருவிகளை குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு சொல்யூஷனில் மூழ்க வைக்கவும். தயார் செய்தல். ஃபார்மலின் 2 பாகங்கள் தண்ணீர், 5 பங்கு கிளிசரின் 1 பாகம். ஆல்கஹால். நுண்ணிய கட்டிங் எட்ஜ் கொண்ட கருவிகள் 70% ஆல்கஹாலுடன் நனைத்த காட்டன் பேட் மற்றும் தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும். 99% ஐசோப்ரைல் ஆல்கஹாலும் 70% எத்தில் ஆல்கஹாலும் ஒரே ஆற்றல் கொண்டதாகும். இதேபோல் அதே ஆல்கஹாலில் ஊற வைத்த காட்டன் பேட் மூலம் வெளிப்படும் மேற்பரப்பை மெதுவாக தேய்த்து பின்னர் பொருட்களை பயன்படுத்துவதற்காக தயாராகும் வரை ட்ரை சானிடைசர் அல்லது அல்ட்ரா வயலட் ரே சானிடைசரில் வைத்து எலக்ட்ரோடுகளை பாதுகாப்பாக சுத்தப்படுத்தலாம். லைசோல் மற்றும் ஃபீனோல். லிக்விட் லைசோல் ஃபீனோல் தரைகள், சிங்க்கள் மற்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்கிறது. போரிக் ஆசிட். வெள்ளை படிகங்கள் 2 முதல் 5% சொல்யூஷனில் கண்களை சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறது. ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு திரவ வடிவமானது. தோல் மற்றும் சிறிய வெட்டுக்களில் பயன்படுத்தப்படும் 3 முதல் 5% சொல்யூஷன் ஆகும். ஸ்டெரிலைசேஷன் என்பது அழகியல் நிபுணருக்கு நடைமுறை முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏனெனில் இது கிருமிகளின் வளர்ச்சியை தடுக்க அல்லது அவற்றை முற்றிலுமாக அழிக்க பயன்படுத்தப்படும் முறைகளுடன் தொடர்புடையது. தொற்று மற்றும் தொற்று நோய்களுக்கு காரணமான நுண்ணுயிர்களை அழிப்பது மிகவும் முக்கியம். மருத்துவமனைகளில் செய்வது போல் கருவிகள் மற்றும் உபகரணங்களை முழுவதுமாக கிருமி நீக்கம் செய்வது சாத்தியமற்றது என்பதை சுகாதாரத்துறைகளும் பிற அரசு நிறுவனங்களும் அங்கீகரிக்கின்றன. ஆனால் பள்ளியிலும் சலூன்களிலும் கடுமையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். சலூன்கள் மற்றும் பள்ளிகள் பணிபுரியும் பகுதிகள், அனைத்து கருவிகள் மற்றும் உபகரணங்கள் மற்றும் மருந்தகங்கள் எப்போதும் சுகாதார நிலையில் வைக்கப்பட வேண்டும். ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சுகாதாரத்தை 2 முக்கிய தலைப்புகளில் கீழ்பிரிக்கலாம். ஈரமான வெப்பம். கொதிநிலை 212 ஃபாரன்ஹீட் அல்லது 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 20 நிமிடங்களுக்கு பொருட்களை கொதிக்க வைப்பதன் மூலம் கிருமி நீக்கம் செய்யப்படுகிறது.
நவீன பள்ளிகள் மற்றும் சலூன்கள் பொதுவாக இந்த முறையை பயன்படுத்துவதில்லை, ஏனெனில் இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மற்றும் சில பொருட்களை சேதப்படுத்தும். இது ஒரு ஆட்டோகிளேவில் செய்யப்படும் மற்றொரு முறையாகும். ஒரு ஆட்டோகிளேவ் என்பது ஒரு உறுதியான காற்றுப்புகாத உலோக பாத்திரமாகும். இதில் அழுத்தத்தின் கீழ் ரசாயன எதிர்வினைகளை மேற்கொள்ள முடியும். இந்த முறை மருத்துவத் துறையில் பல்வேறு ஸ்டெரிலைசேஷன் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ட்ரை வெப்பம் பேக்கிங் என்பது ஸ்டெரிலைசேஷன் முறையாகும். இது பெரும்பாலும் மருத்துவமனைகள், படுக்கை மற்றும் தனித்தனி பொருட்களை கிருமி நீக்கம் செய்யப்படுத்தப்படுகிறது. அல்ட்ரா வயலட் கதிர்கள் பெரும்பாலான பாக்டீரியாக்களை கொல்லும். பள்ளிகள் மற்றும் சலூன்களில் உள்ள சுகாதார உபகரணங்களை சுத்தம் செய்ய எலக்ட்ரிக் சானிடைசரில் உள்ள புற ஊதா கதிர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ரசாயன முகவர்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. வலுவான சொல்யூஷன் ஒரு கிருமி நாசினியாக புகைப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் கிருமி நாசினியாக பயன்படுத்தும் வீக்கர் சொல்யூஷன். பொதுவாக பயன்படுத்தப்படும் சில கிருமி நாசினிகள் குவாட்டர்னரி அமோனியம் கலவைகள், ஃபார்மலின், எத்தில் அல்லது கிரைன் ஆல்கஹால், கிரேசால், லைசால். ஆன்டிசெப்டிக் என்பது பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை கொல்லும் அல்லது தடுக்கக்கூடிய ஒரு பொருளாகும். மேலும் பொதுவாக கிருமி நாசினிகளை கிருமி கொல்லிகள் விட லேசானது மற்றும் தோலில் பயன்படுத்தப்பட பாதுகாப்பானது. கைகள் மற்றும் உபகரணங்களை கழுவுவதற்கு சில சோப்புகள் ஆன்டிசெப்டிக்களுக்காக பயனுள்ளதாக இருக்கும். இருப்பினும் சோப்பு மற்றும் தண்ணீர் மட்டும் கைகளை அல்லது உபகரணங்களை நன்கு சுத்தம் செய்ய போதுமானதாக இருக்காது. ஆன்டிசெப்டிக் கிருமி நாசினிகள் ஆல்கஹால், போரிக் அமிலம், அயோடின் டின்ச்சர், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஃபார்மலின், குளோரமைன் மற்றும் சோடியம் ஹைப்போகுளோரைட். உற்பத்தியாளர் பரிந்துரைத்தபடி இந்த பொருட்கள் நீத்தப்பட வேண்டும். ஆன்டிசெப்டிக்கை விட வலிமையான எந்த கிருமி நாசினியையும் எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். ரசாயன முகவர்களை கையாளும் போது பின்பற்ற வேண்டிய சில பாதுகாப்பு வழிமுறைகளை இவை. சிறிய அளவில் ரசாயனங்களை வாங்கி குளிர்ந்த ட்ரை இடத்தில் வைத்து சேமித்து வைக்கவும். இல்லையெனில் காற்று, ஒளி மற்றும் வெப்பத்தின் வெளிப்பாடு காரணமாக கெட்டுவிடும். அனைத்து கண்டெய்னர்களையும் லேபிளிட்டபடி இறுக்கமாக மூடி வைக்கவும். லேபிளிடப்படாத திரவங்களை சுவைக்கவோ மணக்கவோ அசைக்கவோ கூடாது. ரசாயனங்களை கலக்கும் போது மற்றும் பயன்படுத்தும் போது உற்பத்தியாளரின் வழிமுறைகளை பின்பற்றவும். பயன்படுத்துவதற்கு முன் அனைத்து தயாரிப்புகளின் லேபிள்களையும் கவனமாக படிக்கவும். சிந்திய ரசாயனங்களை உடனடியாக துடைத்து விடுங்கள். பயன்படுத்திய மற்றும் பயன்படுத்தப்படாத அனைத்து பொருட்களையும் தனித்தனியாக வைக்கவும். மாசுபடுத்துவதை தவிர்க்க பொருட்களை அகற்ற விரல்களை பயன்படுத்த வேண்டாம். ஒரு ஸ்பதுலாவை பயன்படுத்தவும். ரசாயன பொருட்களை கண்களில் படாமல் இருப்பதற்கு விலகி வைக்கவும். சலூனில் முதலுதவி பெட்டியை வைத்திருங்கள். சில பொதுவான சுகாதார முன்னெச்சரிக்கைகளை இங்கே. நேர்த்தியான மற்றும் சுத்தமான சீருடை அல்லது ஆடைகளை அணியுங்கள். ஒவ்வொரு சிகிச்சைக்கும் முன்னும் பின்னும் உங்கள் கைகளை நன்றாக கழுவவும் அல்லது பாக்டீரியா எதிர்ப்பு சானிடைசர் மூலம் கைகளை சுத்தம் செய்யவும். குளியலறையை பயன்படுத்திய பிறகு உங்கள் கைகளை கவனமாக கழுவவும். கருவிகளை வாடிக்கையாளருக்கு பயன்படுத்துவதற்கு முன் பாக்டீரியா எதிர்ப்பு கிருமி நாசினியை தெளிக்கவும். பணிபுரியும் பகுதி மற்றும் சேவைக்காக பயன்படுத்தப்படும் அனைத்து சுத்தப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிலையங்களையும் கருவிகளையும் சுத்தமாக வைத்திருக்கவும். ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பிறகு எப்போதும் உபகரணங்களை சுத்தம் செய்யுங்கள். இந்த வீடியோவில் நாம் பின்வரும் விஷயங்களை பற்றி அறிந்து கொண்டோம். நோய்கள் பரவாமல் தடுக்க ஒரு அழகியல் நிபுணருக்கு ஸ்டெரிலைசேஷன் மற்றும் தூய்மை முக்கியம். அழகு சாதனத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகளை சுத்தம் செய்வதற்கு ட்ரை, வெட் அல்லது யூவி சானிடைசர் மற்றும் சுத்திகரிப்பு முகவர்கள் பயன்படுத்தலாம். ஃபார்மலின், ஆல்கஹால், லைசோல், ஃபீனோல், போரிக் அமிலம் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு போன்ற
வலுவான ரசாயன முகவர்கள் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகின்றன. சுத்திகரிக்கப்பட்ட உபகரணங்களை தனித்தனியாக மூடப்பட்ட செலோபேன் உறைகளை கேபினட் சானிடைசர் அல்லது அல்ட்ரா வயலட் கதிர் கேபினட்டில் பயன்படுத்த தயாராகும் வரை சேமிக்கப்பட வேண்டும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.